தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம்னு அவர் பேசின கான்ட்ரவர்சி ஆனால் நான் பார்க்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு டைவர்ஷன், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலமா ஒரு குளிர்காயை பார்க்குறாரு. இவருடைய படங்கள்ல தான் ஜாதி பேர் அதிகமா கமெண்ட்டுக்குள்ளாகும். உடனே எல்லாருமே கிரேசி மோகன் டைலாக் எழுதினா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிரேசி மோகன் வந்து சீதையின் முதுகுல வந்து ராமருடைய கோடுகள் இல்லையே அப்படின்னு எழுதுவார். அவ்வளோ அசிங்கமா. இவ்வளவு மட்டமான ஆட்சி நடக்கிற இடத்துல போயிட்டு அவர் கை குலுக்கிட்டு எம்பியில் போய் பெருசாக குரல் கொடுத்து கிழிக்க போறாரு. இவர் பேசுறது ஒரு தொண்டர்களுக்கே புரியாது, இவர் ஃபேன்ஸுக்கே புரியாது. அங்கே போய் இவர் பேசுறது ஊர் மக்களுக்கு புரிய போதா? நிறையா காசை வாங்கிக்கிட்டு தான் மக்கள் நீதி மையத்தை, அதாவது திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு தான் திமுகக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறதுக்கு மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சார். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நானுமே ஏதோ ஒரு மாற்றம்ப்பா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கரெக்டாக சென்ஸ் பண்ணி சொன்னேன், யாரும் கேட்கல. வேணும்னே பேசாமல் இருக்கிறது, ஸ்டைலுன்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து தெனாலியசி. கமல் வந்து ஆன் ஸ்க்ரீனில் நல்லவர், ஆஃப் ஸ்க்ரீனில் மோசமான ஆள், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ அவர் வந்து ரியல் லைஃப் வில்லன், சினிமாவில் ஹீரோ. அவர் படத்திலே சொன்ன மாதிரி ஸ்டைலுக்காக தமிழ் பேசுன்னு கேட்டிருந்தாலும் சார், உலக நாயகன் கமல்ஹாசன் தக்லைஃப் படம் வந்துட்டு வெளியில் வர இருக்கிறது. இதற்கான ப்ரொமோஷன் விழாவில் பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்துட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கேன் சார். கர்நாடகாவில் தமிழ் மொழியில இருந்து தான் கன்னடா மொழி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு பேசியது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால வந்துட்டு நாங்கள் தக்லைஃப் படத்தையே நாங்கள் வெளியே அதாவது திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, மாநில முதலமைச்சரும் சரி கண்டன எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது வண்டு முருகன் நினைக்கிறேன், நம்ம வடிவேலு வந்து அரசியல் பயணம் மேற்கொள்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பதவிக்காக எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எம்பி பதவிக்காக இவர் பண்ண இந்த ஒரு விஷயம் ரொம்பவே அசிங்கமான விஷயம். வரலாற்று ரீதியாக அவர் சொன்னது உண்மை. நானுமே ஓப்பனாக சொல்கிறேன். தமிழ் மொழியிலிருந்து தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் பிறந்தது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இதை வந்து ஒரு தெலுங்கு படிக்கிற பையன், ஒரு என்ன சொல்கிறது, என் கூட சேர்ந்து இன்ஜினியரிங்கில் ஜூனியராக இருந்தான் ஐடியில். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிக்கிற பையன். ஐஏஎஸ் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டே படித்தான். ஹி ஹஸ் கிளியர்ட் ஐஏஎஸ். இவன் வந்து உத்தரகாண்டில் இப்போ ஐஏஎஸ்ஸாக இருக்காரு பையன். இப்போ இருக்காருன்னு நான் சொன்னோம். தோ இஸ் ஜூனியர் டு மீ, எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அந்த பையன் சொன்னது, தெலுங்கார பையன் தான், அவர் சொன்னது எஸ் தமிழ் இருந்து தான் மீதி எல்லா மொழிகளும் வந்தது. ஏன்னா இது வரலாற்று ரீதியான உண்மை. ஆனா அதை வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து அனாவசியமா ஒரு இடத்துல சொன்னார். பட் ஒரு அன்போட சொன்னார்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, நான் இங்க இருந்து தான் ஆக்சுவலா ஆன்சர் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் பேசினதை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். வடமொழி, சமஸ்கிருதத்தை சொல்றாரு. வடமொழி எனக்கு பிடிக்காது, சம்பவாமி யுகே யுகேன்னு தான் இதுக்கு பேர் வைக்கிறதா இருந்தேன். வடமொழி எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். அதை மறக்கடிக்கிறதுக்கு தான் காங்கிரஸ் இந்த அரசியலை கையில் எடுத்தது. அவர் சொன்னது வந்து கன்னட திரையுலகத்தை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த நடிகருடைய மகன். அவருக்கு முன்னாடி தான் சொன்னார். அவரே அதை வந்து ஒரு வாழ்த்தா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா காங்கிரஸ் இந்த அரசியலை கையில எடுத்ததே அந்த மொழி ரீதியான விஷயத்த மறக்கடிக்கிறதுக்காக தான். அவங்க சமஸ்கிருதத்தை பத்தி அவர் பேசினா மறக்கடிக்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த படம் ஹிந்திலையும் வருது. மோரோவர் பிஜேபி இதை கையில் எடுத்தது வந்து அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு கன்வின்சிங்காக எடுத்திருக்காங்க. பட் எடுத்திருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வரலாற்று ரீதியா நாம இதை எதிர்கொள்ளுன்ற அவசியமே கிடையாது. இது வந்து அன்வான்டட் பொலிட்டிக்கல் மைனஸ் நான் சொல்லுவேன். பட் வரலாற்று ரீதியாக அவர் சொன்னது உண்மை. பட் அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கவே கூடாது. தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம்னு அவர் பேசின கான்ட்ரவர்சி ஆனால் நான் பார்க்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு டைவர்ஷன், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலமா ஒரு குளிர்காயை பார்க்குறாரு. ஏன்னா பீப்புளை என்றைக்குமே எங்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே எலாபரேட் ஆன்சர் கிடையாது. இது எல்லாமே கனெக்டிங் பாயிண்ட்ஸ். எப்பப்பெல்லாம் அங்க காங்கிரஸும் இங்க திமுகவும் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பப்பெல்லாம் காவேரி பிரச்சனை வெடிச்சிருக்கு. நீங்க ஃபுல் அனாலிசிஸ் எடுத்து பாருங்க. ஒரு முறை அவங்க ஆட்சியில இல்லாதப்போ காவேரி பிரச்சனை வெடிச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வெடிச்சது. அது எப்பன்னா அந்த ஐபிஎல் எல்லாம் தடை செய்ய சொல்லி ஓவரா உள்ளேயே பூந்து ஒரு கிரிக்கெட்டர் மேல எல்லாம் செருப்பு வீசின மைக்கசி நினைக்கிறேன். அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதிமுக ஆட்சியில் நடந்தது. அதுவுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி சைன் போட்டு அந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு சைன் போட போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மாவே இவங்க ஓட்டிங்காக அப்படி பண்ணாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப கூட சிம்பு அழகா உள்ள வந்து என்னதான் நடிகர்கள் அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருந்தாலும் சிம்பு அந்த இடத்துல சூப்பரா ஒரு விஷயம் பண்ணார். நீங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு தமிழருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து நாங்க இந்த பாலிடிக்ஸ்ல இல்லன்றதை ப்ரூவ் பண்ணுங்க, அவ்வளவு அழகா பண்ணார். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அது. அந்த ஒரு காலகட்டத்தை தவிர மீதி எல்லா நேரங்களிலும் காவேரி பிரச்சனை வருவது அங்கு காங்கிரஸ் இங்கு திமுக இருக்கும் போதுதான். அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் இன்னைக்கு ஒரு கிரியேட் பண்ணது. சோ அதுக்கு முன்னாடி டைலாக்ல போய் பாருங்க. எனக்கு சமஸ்கிருதம் வடமொழிகள்ல எனக்கு நாட்டம் இல்லை. தில்லுன்னு ஒண்ணு இருந்தா கமலுக்கு அது கிடையாதுன்னு தெரியும். இதே படத்துடைய ஹிந்தி ஆடியோ லான்ச்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க.
ஏன்னா கமல் வந்து நான் ஒத்துக்கிறேன், கமல் வந்து சமஸ்கிருதத்தை கடுமையாக எதிர்ப்பவர். ஆனால் தான் அவர் பொண்ணோட பேரு ஸ்ருதி ஹாசன் வச்சாரு, அவருடைய இன்னொரு பொண்ணு பேரு அக்ஷரா ஹாசன் அப்படின்னு வச்சாரு. அது மாதிரி அவருடைய ராஜ் கமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏன் ராஜ கமல் அப்படின்னு வைக்க வேண்டியதானே, ராசு கமல் அப்படின்னு வைக்க வேண்டியதானே. ராசு குட்டின்னு ஒரு படம் கூட வந்துச்சு, அது மாதிரி ராசு கமல் வைக்க வேண்டியது, ஏன் ராஜ் கமல். ஸோ அவர் வந்து கடுமையான ஒரு சமஸ்கிருத எதிர்ப்பு கொண்டவர். இன்ஃபேக்ட் திமுக குடும்பமும் அப்படித்தான். ஆனால் தான் அவங்களோட பேரனுக்கு பேர் ஆதித்யான்னு வச்சிருக்காங்க, அவங்க சேனலுக்கு பேர் ஆதித்யான்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் சமஸ்கிருத எதிர்ப்புன்னு நம்ம நம்பணும், ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி காமெடி பீஸுகள்லாம் வந்து அவர் கமல்னாலே காமெடி பீஸ் தான். உங்களுக்கு வந்து ஜாதி இல்லை, ஜாதிகளே கிடையாது அப்படிம்பாரு. அவருடைய படம் அவர் இப்ப ஒரு படம் எடுக்க நினைச்சு நிறுத்தினாரு. அது என்னது, பல்ராம் நாயுடு ஔவை சண்முகில எல்லா ஜாதியோட பேரும் குறிப்பிடப்படும். இவருடைய படங்கள்ல தான் ஜாதி பேர் அதிகமா கமெண்ட் உள்ளாகும். உடனே எல்லாருமே கிரேசி மோகன் டைலாக் எழுதினா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிரேசி மோகன் வந்து சீதையின் முதுகுல வந்து ராமருடைய கோடுகள் இல்லையே அப்படின்னு எழுதுவார். அவ்வளவு அசிங்கமா? கிரேசி மோகன் எவ்வளவு பெரிய பெருமாள் பக்தன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதே கிரேசி மோகன் அருணாச்சலம்ன்ற படத்துக்கு டைலாக் எழுதினார். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் இருந்துச்சா கடவுளுக்கு எதிராக? ஸோ அது பாயிண்ட் கிடையாது. பட் இவர் ஒரு காமெடி பீஸ் தான். இவர் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. ஹிப்பாக்ரசி அப்படின்னு கபட நாடகம் அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு அழகான வார்த்தை உண்டு. அதுதான் கமலஹாசன். ஸோ இது வந்து ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காகவும் செய்யப்பட்ட விஷயம். இது வந்து சும்மா ஒரு போகஸ், அவ்வளவுதான். இல்ல சார், ஒரு எம்பி சீட்டுக்காக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில பயணிக்கிறாங்கன்னு சொல்லி விமர்சனத்துக்கு இன்னைக்கு பதிலே கொடுத்திருக்காரு சார். நாட்டிற்கு தேவை அப்படின்ற பதில கொடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சொல்றேன், நான் ஒரு உலக நாயகன் எல்லாம் கிடையாது, உலக நாயகன் அவரு. அதாவது இன்னொன்னு வர, இப்ப உலக நாயகன் என்னை சொல்லாதீங்கன்னா விண்வெளி நாயகன். அப்ப ஒரு உலகத்தை சேர்ந்த ஆளே கிடையாது, வேற எங்கேதான் இந்த ஜந்தினி இவங்களே சொல்லிட்டாங்க. விண்வெளி நாயகன், உலக நாயகன் என்று சொல்ல வேண்டாம். நான் பெரியார் ஒருத்தை சேர்ந்தவன், அப்ப விண்வெளி நாயகன் சொல்லலாம். லூஸ், நீங்க இது எப்படியா போடுங்க லூசுங்க அப்படின்னா அது வந்து இவங்கதான். இப்ப கூட நீங்க பாத்தீங்க இந்த பெரியார் கூட்டம் என்ன மூட நம்பிக்கை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வேலையில அளவு குத்துற மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு இப்படி அறுவலை ஊற்றி வச்சு லூசுங்க. அவங்க வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கணக்கு காமிச்சு அந்த சொத்தை வந்து வெள்ளையாக்கணும், இவ்வளவுதான் அவங்களோட வேலை. சோ அதே மாதிரிதான் இவர் நாட்டுக்காக, எதுக்காக நீங்க வந்து அப்ப அசிங்கமா கேள்வி கேட்டாங்க, அப்ப திமுகவை எதிர்த்துட்டு இப்ப வந்து இங்க வந்து சேர்ந்துருக்கீங்க, எதுக்காக? நாட்டுக்காக. உண்மையிலே நாட்டுக்காக நீங்க உங்களுடைய கொள்கையை மாத்தி சேரதா இருந்தா யாரோட சார் சேரணும்? சிந்தூர் ஆபரேஷன்ல யார் சார் வெற்றி கண்டா? பிஜேபி, மத்திய. சரிங்களா? 11 வருடங்களா மோடி அவர்கள் செஞ்ச சாதனையை நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நேரங்கள் முடிஞ்சவங்க சேனலுக்கு அனுப்புறேன், முடிஞ்சவங்களையும் போடுங்க. அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்ப 95,000 கிலோமீட்டர் ரோடு போனதாகட்டும், 1,40,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஸ்டார்ட் பண்ணதாகட்டும். சரி, ஏழைகளுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏழைகளுக்கு அவர் பண்ண அளவுக்கு வேற எந்த பிரதமரும் பண்ணது கிடையாது. 10 கோடிக்கும் மேற்பட்ட டாய்லெட் கட்டி கொடுத்ததாகட்டும், 2 கோடி, நான் சொல்றது மினிமம், அதுக்கு மேல கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்துச்சு, 2 கோடிக்கு மேற்பட்ட கேஸ் சிலிண்டர் இலவச கனெக்ஷன் கொடுத்ததாகட்டும். விவசாயிகளோட வருமானம் அதிகமாயிருக்கு. இந்தியாவுடைய தனிநபர் வருமானம், இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் டபுள் மடங்காயிருக்கு. எக்கனாமில 10th பொசிஷன்ல இருந்து இப்போ 4th பொசிஷன் வந்துட்டோம். இன்னும் 2028ல 3rd பொசிஷன் போயிடுவோம். 2 ட்ரில்லியன் எக்கனாமியை 4 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகிட்டாரு. டிஃபென்ஸ் சிஸ்டம்ல மத்தவங்க கிட்ட உதவி கேட்டு இருந்த நாம இன்னைக்கு பிரம்மோசம் மத்த நாடுக்கு விற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம். முன்னாடி எல்லாம் 2014க்கு முன்னாடி குண்டு வெடிப்பு, தீவிரவாதிகளின் குண்டு வெடிப்பு, ஜெய்ஷி முகமது லக்ஷரி தொய்பாவோட அமைப்பு குண்டு வெடிப்புங்கிறது சர்வசாதாரணமா நடக்கும். நான் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐடில அப்பதான் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். அப்ப நான் பஸ்ல போகும்போது பேசிட்டே போவாங்க. அந்த தாஜ் அட்டாக் நடந்த காலகட்டத்தில் 2009-10 காலகட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஹைதராபாத்ல ஒரு குண்டுவெடிப்பு 2 பேர் தான் பஸ் எடுத்திருக்காங்க, போன வாரம் 5 பேர் அப்படிமா. அவ்வளவு சர்வசாதாரணமா குண்டுவெடிப்பு நடந்ததெல்லாம் தாண்டி இப்ப குண்டுவெடிப்பு எங்க நடக்குது? ஒரே ஒரு சம்பவம் இத்தனை நாள்ல நடந்தது. அது எங்க நடந்துச்சுன்னா இதுல பெங்களூர்ல நடந்துச்சு. அந்த தீவிரவாதியும் உடனே பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடக்க இருந்தது, இறையருளால் நம்ம தப்பிச்சோம். இதை தவிர்த்து எவ்வளவு நடந்துச்சு? அதையும் மீறி லக்ஷரி தொய்பா அமைப்புக்கு நம்ம அதிகாரிகளே பயந்துட்டு இருந்த காலகட்டம் 2014 வரைக்கும். இப்ப லக்ஷரி தொய்பா அமைப்பை காலி பண்ணிட்டோம். இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். ஏழைகளுக்கு நல்லது நடந்திருக்கு. விஸ்வகர்மா லோன் வந்து அத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பிசினஸ் ஐடியாவோட ஒருத்தன் லோன் ஆரம்பிக்கணும்னா 59 நிமிஷத்துல அவனுக்கு வந்து ஆன்லைன்ல லோன், யாருக்கு லஞ்சம் கொடுக்க வேணாம், லோன் அப்ரூவ் ஆகி 7 நாள்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இத்தனை பண்ண யாரோட சேரணும்? நீங்க நாட்டுக்காகன்னா மோடியோட தானே சேரணும். ஆனா எந்த ஊழல் அரசியல் எதிர்த்தாரோ, அதாவது தமிழ்நாடு இப்ப இவ்வளவு நேரம் இந்தியா பத்தி பேசின, இப்ப தமிழ்நாட்டுக்கு வர பாருங்க, சட்ட ஒழுங்கு எவ்வளவு நாசமா போச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க. ஒரு மாணவன் ரொம்ப தைரியமா ஒரு ஆசிரியரை பள்ளியிலேயே குத்திட்டு தைரியமா நிக்கிறான். அதே மாதிரி ஒரு மாணவன், ஒரு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன் ஒரு கடைக்காரர் இலவசம் தரலான்னு கடையில போய் குத்துறான். அவ்வளவு தைரியம் குற்றம் செய்யறதுக்கு. யாருக்கும் குற்றம் செய்யறதுக்கு பயமே இல்லை. இந்த திமுக கார்ல வந்து இந்த திமுக கொடியோட வந்து ஒரு பெண்ணை மிரட்டின சம்பவத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞானசேகரன்ல இப்பதான் ஞானசேகரன் விஷயத்தில் தீர்ப்பு வரும்போது, ஆனா யார் அந்த சார்னு இன்னும் தெரியவே இல்லை. தீர்ப்பு வந்துச்சு, யார் அந்த சார்னு இன்னும் தெரியவே இல்லை. அதே மாதிரி இப்ப பல்லாவரம்ல வந்து பாத்தீங்கன்னா குடிதண்ணியில கழிவு கலந்துருக்கு. இவ்வளவு அசிங்கங்கள். வியாசர்பாடியில
நான் வந்து இந்த விஜய் கட்சிக்கெல்லாம் பெரிய ஆதரவுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்களே ரிலே பண்ணக்கூடாது. அது விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி. வாழ்த்து படத்தை பார்க்கலாம், நானும் சினிமாக்கு போவேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன், விசில் அடிப்பேன். பட் நடிகர்கள் அரசியல்ன்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஓகேங்களா? பவன் கல்யாணே நான் நடிகராக பார்க்கல. அவர் வந்து அரசியல்வாதி நடிச்சிருந்தார். ஹி வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். ஆக்சுவலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க வியாசர்பாடியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மண்டபத்தில் வச்சு இலவச உணவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பால்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள முதல்ல போலீஸே நல்ல மனசோட அனுமதிச்சிட்டாங்க. அனுமதிச்ச கொஞ்ச நேரத்தில் யார் என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல, உள்ள வந்து சிசேரியன் பண்ண லேடி வயிற்றுல எட்டி வச்சிருக்காங்க சார். ஒரு பொம்பளை உதைக்கிறது யார் தைரியம் கொடுத்தா? உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? மனித உரிமை கழகம் எங்க போய் தூங்கிட்டு இருக்கு? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்ப வந்தாரு, எனக்கு அவரோட பேர் மறந்து போச்சு, திமுக காரர். அவரும் வெக்கமேலாம் வந்து நின்னாரு. ஒரு சிசேரியன் பண்ண பெண் வந்து உதவி செய்ய வந்தவங்களை எட்டி வச்சிருக்காங்க போலீஸ் பூட்ஸ் காலோட. இவ்வளவு மட்டமான ஆட்சி நடக்கிற இடத்துல போயிட்டு அவரு கை குலுக்கிட்டு எம்பியில போய் பெருசா குரல் கொடுத்து கிழிக்க போறாரு. இவர் பேசுறது ஒரு தொண்டர்களுக்கே புரியாது, இவர் ஃபேன்ஸுக்கே புரியாது. அங்க போய் இவர் பேசுறது ஊர் மக்களுக்கு புரிய போதா? அங்கேயும் போய் அர்த்தமே இல்லாம மத நல்லிணக்கம், அதுக்கப்புறம் வந்து அது என்னது நாத்திகம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து கிரிப்டோ கிறிஸ்டின் ஊருக்கே தெரியும், நாத்திகம் அப்படின்னு போய் வளர போறாரு. அவ்வளவுதான். அவருக்கு வந்து நான் சிம்பிளா சொல்லட்டுமா, அவருக்கு நிறைய கடன்கள்லாம் மாட்டிக்கிட்டு, அதே மாதிரி வயசான காலத்துல ஒரு பதவியோட செட்டில் ஆயிடணும், ஒரு ஓசி ட்ரெயின் கிடைக்கணும், அது இதுன்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால சும்மா இப்படி ஒரு அரசியல் போர்வை போத்திக்கிட்டு நிறைய காசை வாங்கிக்கிட்டு தான் மக்கள் நீதி மையத்தை, அதாவது திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு தான் திமுகக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறதுக்கு மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சார். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நானுமே ஏதோ ஒரு மாற்றம்ப்பா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கரெக்டாக சென்ஸ் பண்ணி சொன்னேன், யாரும் கேட்கல. என் குடும்பத்திலேயே நல்ல படித்தவர்கள் இருக்கக்கூடிய என் குடும்பத்திலே அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து அந்த மக்கள் நீதி மையமோட பிரச்சாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நாளை திமுகவும் பாஜகவும் கூட கூட்டணி சேருவாங்க, பாருங்க நடக்க போது பாருங்க, குதிரை பேரம் நடக்கும். இப்ப அந்த குதிரை பேரத்துல யார் போய் நிக்கிறா? சோ அவருக்கு கடன் அடைக்க காசு வேணும். அதுக்காக மக்களை ஏமாத்திருக்காரு. ரஜினியே பரவாயில்ல, ரஜினியாச்சும் நான் வரேன்னு சொல்லி படத்தை நல்லா ஓட்டிட்டு ஒரு ஸ்டேஜ்ல தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சோனி ஜெகா வாங்கிட்டாரு. அவர் அண்ணாமலை தான் டார்கெட் பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, நான் அரசியல் தலைவரா வரமாட்டேன், நான் கை காட்டுற உங்களுக்காக நீங்க உழைக்கணும்னு இருப்பாரு. அந்த உழைப்பு பத்தலன்னு விலகிட்டாரு. பட் அதுக்கு நான் அவர் செஞ்சது நல்லா சொல்ல மாட்டேன். எப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுது அப்பெல்லாம் பாலிடிக்ஸ் பேசினார் அவரும் தான். பட் அட்லீஸ்ட் அவர் நேரடி அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாத்தல. இவர் நேரடி அரசியலுக்கு வந்து ஓட்டை பிரிச்சு இன்னைக்கு அந்த பக்கமே போய் நிக்கிறாருன்னா, சந்துருன்ற ஒரு மானசம் தான் நிறைய பேர் பேசிட்டாங்க, கவுண்டமணி ஒரு தீர்க்கதரிசி, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தெனாலியில ஒரு டைலாக் சொல்லுவாரு, அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு, அதன் அர்த்தம் எனக்கு அப்பதான் விளங்கிட்டுது அப்படிம்பாரு. நான் என்ன சொல்றேன், மானங்கட்டம் ஒரு வார்த்தை உண்டு, அதோட அர்த்தம் இவரை பார்த்தா விளங்கிட்டு. இந்த மொழி விவகாரத்திலே மற்றொரு சந்தேகம் சார். சித்தராமையா வந்துட்டு சொல்றாரு, வரலாறு படிச்சு பாருங்க, கமல் வந்து தெரியாம உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு சார். ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் தான் முன் தோன்றியது அப்படின்றத விளக்கம் கொடுக்காம இருக்க காரணம் என்ன சார்? ஆப்வியஸ்லி அவர் வந்து இந்தியா கூட்டணியில இருக்காரு. அதாவது ஐஎன்டிஐ கூட்டணி, இந்தியான்னு சொல்லக்கூடாது, ஐஎன்டிஐ கூட்டணியில இருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு தேவை. ஏன்னா இவங்களுடைய நிறைய பினாமிக்கள் அங்கே சொத்தெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்குமே ஸ்டாலின் அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, ஆட்சியில இருக்கும் பொழுது தமிழுக்காக நின்றதே கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செம்மொழி மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த செம்மொழி மாநாடு அவங்க நடத்தினதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநாடு நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் கனிமொழி அவர்களுக்கு அந்த காலத்திலே 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினாங்க அரசாங்க காசுல. ஸோ அதுவும் ஊழலுக்காக செய்யப்பட்டது. என்னைக்குமே இவரா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழுக்காக என்னைக்கும் குரல் கொடுத்தது கிடையாது. எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு ஃபேமுக்காக குரல் கொடுப்பாங்க. எப்படி இவங்க வந்து கொரோனா டயத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து டாஸ்மாக் எதிர்க்கிறோம் காமெடி பண்ணிட்டு, இப்போ டாஸ்மாக்ல மும்மடங்கு லாபம் காமிச்சு சாதனை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? 10 ரூபாலாம் உரமா வச்சு வித்து அந்த மாதிரி. அதே மாதிரி ஏகப்பட்ட லிக்வர் ஸ்கேம். அந்த மாதிரி தான் அவர் வந்து, சரி நீங்க மொழிக்கு இவங்க குரல் கொடுக்கலனாலும் மொழி வளர்ந்துட்டு தான் தலைவா இருக்கு. ஓகேங்களா? எங்க மோடி ஆல்ரெடி தமிழ் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. நடுவில் வந்து கொஞ்சம் இவங்களுடைய இந்த கலப்பு தமிழ், ராத் பேச தெரியாத கூட்டத்தை ஹைலைட் பண்றது, இந்த மாதிரிலாம் வேணும்னே ரா பேச ஒரு சில பேருக்கு வராது, பட் வேணும்னே பேசாம இருக்கிறது, ஸ்டைல்னு சொல்றது, அதெல்லாம் வந்து தெனாலி. கமல் வந்து ஆன் ஸ்கிரீன்ல நல்லவர், ஆஃப் ஸ்கிரீன்ல மோசமான ஆள், அவ்வளவுதான். as simple as it is. ஸோ அவர் வந்து ரியல் லைஃப் வில்லன், சினிமால ஹீரோ. அவர் படத்திலே சொன்ன மாதிரி ஸ்டைலுக்காக தமிழ் பேசுறதுன்னு கெட்டிருந்தாலும் அதன் பிறகு நல்லா வளர ஆரம்பிச்சது. மறுபடியும் மோடி அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் கொண்டு வந்த அந்த ஒரு தமிழர்களுக்கான அந்த ஒரு மாநாடு வந்து உத்தரப்பிரதேசில் நடத்ததாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கம், அந்த தமிழ் வளர்ப்பு சங்கம் நடத்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி போற இடத்துல தமிழ் பேசுறதா இருக்கும், தமிழ் சூப்பரா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வாங்க. தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் கொள்ளை. தமிழ்நாட்டில் கேரளாக்காரங்க வந்து குப்பை கொட்டுறது, சரி குப்பை கொட்டுறது நிறுத்திட்டீங்க, ரைட்டு, கொட்டினோ மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மெடிக்கல் வேஸ்ட், சாதாரண குப்பை கிடையாது, பிளாஸ்டிக் குப்பை கிடையாது, மெடிக்கல் வேஸ்ட். கனிம வளங்கள் இன்னும் கொள்ளையாயிட்டு கேரளாக்கு போயிட்டு இருக்கு. அவங்க ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நம்ம கிட்ட மணல் எடுத்து போயிட்டு இருக்கா.
இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவர். தமிழர்கள் ஏகப்பட்ட பேரை வந்து அந்த சந்தன மரம் வெட்டும்போது சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, கொன்னாங்க. ஒரு குரலை எழுப்பியிருப்பாரு. நெவர் டூ தட். அதனால ஆனா வரலாற்று ரீதியா தமிழ் தான் முதல் மொழிங்கிறதுக்கான குறிப்பேடுகள் நிறைய இருக்கு. இதுல வந்து கர்நாடகா தேவையில்லாம அது வந்து பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸ் தான் முதல்ல அரசியல் பண்ணாங்க பிரதர். அதை இவங்க சொல்ல மாட்டாங்க, நல்லா பாத்துக்கங்க. காங்கிரஸ் உடைய முதல்வர் அவர் தான் முதல்ல கமலை வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்னு கமெண்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபி மைலேஜ்க்காக இதை எடுத்தாங்க. பட் வரலாற்று ரீதியா தமிழ்ல இருந்து தான் வந்ததுன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அது வந்து அவமானப்படக்கூடிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன தப்பு? நான் இது வந்து என்னுடைய அம்மா, அது என்னுடைய சித்தி அப்படின்னு நான் வந்து எங்க அம்மாவுடைய தங்கையை சொல்றதுல எனக்கு என்ன வருத்தமும் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய பாட்டியை பார்த்துட்டு அவங்க தான் என் பாட்டி, இது எங்க அம்மா, அவங்களுக்கு தான் இவங்க பிறந்தாங்கன்னு சொல்றதுல என்ன அவமானம் இருக்கு? ஸோ தமிழிலிருந்து தான் இந்த மொழிகள் தோன்றியது. அதுக்கான வரலாறு கூறுகள் இருக்கு, அதுக்கான வரலாற்று ஆதாரங்களும் இருக்கு. சமஸ்கிருதம் உள்ள வந்ததும் அப்புறம் சமஸ்கிருதம்லேருந்து கலந்து வேற வேற மொழிகளாக அது வந்து பிரிந்து வந்ததும் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஹிந்திங்கிறது தான் லேட்டஸ்ட் மொழியை தர சமஸ்கிருதம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மொழி. அதில் முதல்ல வந்த தமிழ் தான் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. காசால நடந்து வரக்கூடிய போர் பதற்றத்தின் பின்னணியில பாத்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்துட்டு கொல்லப்பட்டு இருப்பதாகவும் இதன் மூலமா பாதிப்பு ஏற்படுத்தவும் சில தகவல்லாம் வருது இல்லைங்களா? இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? அதாவது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு அரசியல் என்ன சொல்ல, ஒரு அரசியல் நரேட்டிவ், ஒரு வாதம் வந்து இதுதான் பிரதர். 50,000ன்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுறோம், ஆனா ஆக்சுவலா அவ்வளவுலாம் இல்லை, அவ்வளவு கூட கிடையாது. 14,000. அதுக்காக வந்து குழந்தைகள் இறப்பது சரின்னு நான் சொல்லல. ஒரு குழந்தைனால உயிர் தான். ஓகேங்களா? பாகிஸ்தான்ல இருந்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புற ஊரு நம்ம ஊரு, சரிங்களா? அப்படிப்பட்ட ஊர் மேல பாகிஸ்தான்கார பைத்தியக்காரன் அட்டாக் நடத்தினால தான் நம்ம அதை நிறுத்த வேண்டியது. அவனோட தப்பு. இதை நம்ம போன இடியிலே நான் பேசினேன் உங்ககிட்ட. ஸோ ஒரு குழந்தை உயிர் என்றாலும் உயிர் தான். அதுல எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, எல்லா சேனலும் முக்கியமா, ஐயோ எனக்கு அந்த சேனலோட பேர் மறந்து போச்சு, 14,000 குழந்தைகள் போரில் இறப்பதை லைவில் பாருங்கள்னு போடுறான் பாஸ் ஒரு நியூஸ் சேனல் தமிழ்ல. அந்த சேனலோட எடிட்டர் எல்லாம் செவில்ல அறைவானா? எவ்வளவு சீரியஸான விஷயம். 14,000 குழந்தைகள் உயிர் போகுதுங்கிறது லைவில் காணுங்கள். ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. நீங்க உணவு போறதை வந்து கொஞ்சம் இவங்க தடுத்து வைக்கிறாங்க. யாரு? சில இஸ்ரேலை சேர்ந்த போராட்டக்காரர்கள் உணவு உதவி காசாக்கு போறதையும் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க? அதுக்கு நான் அப்புறம் வரேன். பட் இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். தடுக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு போக வேண்டிய எய்டு உதவிகள் போகாமல் இருந்தால் இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த மார்ச் 2026க்குள்ள 14,000 குழந்தைகள் கூட இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான வறுமை அங்க நிலவுது. அதனால போற எய்டுகளை தடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வேர்ல்டு யுனைடெட் நேஷனுடைய சேர்ந்த ஒரு பிரமுகருடைய வாதம். ஓகேங்களா? அதாவது எய்டை தடுக்காதீங்க, உதவி பொருட்களை தடுக்காதீங்க. அதுவுமே கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இதை விட அதிகம். அப்ப இதே யூனை சேர்ந்தவங்க வாய மூடிட்டு இருந்தாங்க. ஏன் கேளுங்க. இப்படி ஒரு பெரிய பேண்டமிக் வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யுஎன்ஓல இருக்கிற ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இருந்து வரணும். எங்க வந்துச்சு? வரவே இல்லை. இன்ஃபேக்ட் நாம ஆல்மோஸ்ட் வேக்சின் கண்டுபிடிக்கிற காலகட்டம் வரைக்குமே கூட இதுக்கான டீடைல் கூட வரல. இதோட வேரியன்ட் கூட தெரியல. நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம் அதை. அதனால அதாவது அதை வந்து செயற்கையா அதை மறுபடியும் இன்னொரு தடவை ஐசோலேட் பண்ணி எடுப்பாங்க. அதை பண்ண 4 கண்ட்ரிஸ் நாமளும் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாய மூடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க பக்கா ப்ரோ சைனீஸ் ஆயிட்டாங்க. சைனா கிட்ட துட்டு வாங்கிட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. அண்ட் சைனாவுக்கு இந்த மாதிரியான ராடிக்கலிஸ்ட் மதவாத அடிப்படையிலான தீவிரவாத கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு அஜெண்டா இருக்கு. ஏன்னா வேகமாக வளரக்கூடிய இஸ்ரேல், இந்தியா, இவங்களுக்கு என்றைக்குமே டாப்ல இருக்கக்கூடிய USA, அப்புறம் வந்து இங்கிலாந்து எப்போ வேணா எழுந்து வருவான், ஆனால் இப்போ அவன் டவுன்ல இருக்கான். மற்றபடி என்ன சொல்றது, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ராடிக்கல் தீவிரவாதம் தேவைப்படுது சைனாக்கு. அதனால கை கோர்த்து கொண்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சைனாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் இன மக்களை தான் கொடூரப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்களை வந்து இது பண்ண வச்சாங்க. என்ன சொல்றது, குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ண வச்சாங்க. இதை பத்தி யாருமே கேட்கல. நவ் கமிங் பேக் டு திஸ் பாலிடிக்ஸ் பாயிண்ட் என்னன்னா, 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும், எய்டு ஒழுங்கா போய் சேரலனா, இதுதான் பாயிண்ட். ஆனா அந்த 14,000 வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க இது ஒரு ஷார்ட்டா கூட போடுங்க, திருப்பி சொல்றேன். 14,000 குழந்தைகள், அதாவது யுனைடெட் நேஷன்ல அந்த ஒரு பர்சன் பிரமுகர் என்ன சொன்னாருன்னா, எய்டு கரெக்டா காசாக்கு போய் சேரலனா, உதவி பொருட்கள் காசாக்கு போய் சேரலனா 14,000 குழந்தைகள் அடுத்த மார்ச் 26க்குள்ள இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ஆனா அந்த 14,000 நம்பரை நம்ம நியூஸ் சேனல் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு என்னவோ லைவ்ல IPL மேட்ச் காட்டுற மாதிரி 14,000 குழந்தைகள் இறக்கும் கொடூரத்தை பாருங்கள்ன்றாங்க. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் கீத்தி ஏதாவது பிடிச்சிருச்சா? இவங்களுக்கெல்லாம் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா இப்படி ஒரு பொய்யான வாதத்தை செட் பண்றதுக்கு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கான காரணத்துக்கு இப்ப நான் வரேன். காரணம் வந்து
ஒரு வலிக்குரிய காரணம் தான், நடக்கிறது வலிக்குரிய விஷயமா இருந்தாலும் காரணத்திலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. அங்க ஹமாஸ் நடத்தக்கூடிய தீவிரவாதத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஈரான், லெபனான், ஏகப்பட்ட கண்ட்ரிகள் சப்போர்ட். நீங்க ஒரு இஸ்ரேலை சேர்ந்த பிரமுகர் யுனைடெட் நேஷன்ல நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்க. இஸ்ரேல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த யூஎன் குவெஸ்டினிங் ஈரான், இப்படி சர்ச் பண்ணி பாருங்க. ஈரான் ஆக்சுவலா பார்த்தா வறுமையில இருக்கு அவங்க மக்கள், ஓகேங்களா? ஆனா அவங்க ஹமாஸ்க்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுல ஹமாஸோடைய பெரிய பெரிய தீவிரவாதிகள் எல்லாம் 11 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கர வசதியோட ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. எதுக்கு? லெபனான், ஏகப்பட்ட கண்ட்ரிகள், சவுதி அரேபியால ஏகப்பட்ட கண்ட்ரி எதுக்கு வந்து தீவிரவாதிகள் ஃபண்ட் பண்றாங்க? இன்ஃபேக்ட் காசாவோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு அவங்களுக்கு அகதிகளை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். ஆனா இஸ்ரேல கேள்வி கேட்கறாங்க, யுனைடெட் நேஷன்ல காரி துப்புற மாதிரி கேள்வி கேட்டாங்க அந்த லேடி. இவங்க வந்து அகதிகளை உள்ள விட மாட்டாங்களா, ஆனா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? தென் வாட் இஸ் யுவர் அஜெண்டா? சோ தி பாயிண்ட் இஸ், அங்க இன்னமும் இஸ்ரேலை சேர்ந்த அப்பாவி பிணை கைதிகள் ஹமாஸிடம் இருக்கிறார்கள். அந்த பிணை கைதிகளை விடுவிக்கணும். ஹமாஸை சேர்ந்த அத்தனை தலைமை தீவிரவாதிகளையும் எங்க கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் இஸ்ரேல் சொல்றது. ஏன்னா இப்ப இவங்க போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் வந்து அடிப்பான், மக்களுக்கு லாஸ் ஏற்படும். எத்தனை நாளைக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால நீங்க என்னுடைய பிணை கைதிகள், எங்க நாட்டை சேர்ந்த பிணை கைதிகளை விட்டுருங்க. தீவிரவாதிகள், ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு மொத்தத்தையும் எங்க கிட்ட சரணடை செய்யுங்க. அங்க உண்மையிலே மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல, பட் நிறைய எக்ஸாகரேஷன் இருக்கு. உண்மையிலே மக்கள் கஷ்டப்படுறாங்களா? மக்கள் புரட்சி பண்ணுங்க, அங்க இருக்கிற தீவிரவாதிகளா புடிச்சு கொடுங்க. நீங்க இப்ப உணவு ஏடு அமிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உணவு ஏடு மூலமா திருட்டுத்தனமா ஆயுதங்களும் சப்ளை ஆகுதுங்க. அங்க இருக்கிற ஹமாஸுக்கு இன்னுமுமே கூட சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது எப்படி போகுது? எய்டு மூலமா போகுது. அதனால இஸ்ரேல் ஸ்டாப் பண்றாங்க. இதனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறது வலிக்குரிய விஷயம். ஆனா லாஸ்ட் இதுதான் முக்கியம். தீவிரவாதத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். ஒரு நாட்டுல தலைமை தேவை பாதுகாப்பும் வளர்ச்சியும். மத நல்லிணக்கம், அப்புறம் வந்து மைனாரிட்டிஸ்க்கு நான் சப்போர்ட் பண்றேன், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒண்ணே, நான் மத நல்லிணக்கத்துக்காக ஓட்டு போடுறேன், ஊழல்வாதிகளை ஆதரிக்கிறது. தீவிரவாதம் எங்க ஆரம்பிக்க தெரியுமா? கொள்கையில ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், தீவிரவாதம் இன்றைக்கு ஒரு பிசினஸ். அழகான ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஆர்டிகல் 317 ஒரு படம், அதை போய் பாருங்க. அதுல ரொம்ப அழகான ஒரு டயலாக் வரும். அப்கோர்ஸ் சப்டைட்டில் வச்சு தான் பார்க்கணும், ஹிந்தி தான். அதுல சொல்லுவாங்க, தீவிரவாதம் ஒரு பிசினஸ். காஷ்மீர்ல தீவிரவாதம் நடக்கிற வரைக்கும் அங்க உதவித்தொகை செய்யணும்னு ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ஃபண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் தீவிரவாதத்தை நிறுத்த விடாம இருந்தாங்க அங்க இருந்த ஆட்சியாளர்கள். இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்தது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஐ மீன், நான் சொல்றது வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃப்ரண்ட், கட்சி பேர் மறந்து போச்சு, அவங்க ஒமர் அப்துல்லா அவர் வந்தது. பட் இப்போ பிஜேபியோட கண்ட்ரோல் மறுபடியும் அப்புறம் அவர் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சார். பட் தீவிரவாதத்துடைய அடிப்படை காரணம் மதவாதம் இல்ல. மதவாதம் ஒரு காரணம், பட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? கரப்ஷன். கரப்ஷன் பண்ற ஒரு அரசியல்வாதி அந்த கரப்ஷன்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். ஏன்னா தீவிரவாதிகள் மனசு வச்சா சோசியல் மீடியா ஃபுல்லா கையில வச்சிருக்காங்க, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்க முடியும். அதனால தான் தீவிரவாதம் செய்யறவன் எல்லாரையுமே ஊழல்வாதிகள் ஆதரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவங்க ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டாங்க, இவங்க தீவிரவாதிகளுக்கு அங்க இருக்கிற மக்களே நேரடியா ஹமாஸுக்கு அங்க இருக்கிற மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். அதனால தான் இன்னைக்கு அவங்க அவஸ்தைப்படுறாங்க. சோ தமிழ்நாட்டு மக்கள் கத்துக்க வேண்டிய லெசன் ரெண்டு விஷயம் பண்ணோம். ஒன்னு, சாமியை வேண்டிக்காங்க, சீக்கிரமே அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அங்க போர் நிறுத்தம் வந்து அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். அந்த இஸ்ரேலை சேர்ந்த பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கணும், ஹமாஸ் சரண்டர் ஆகணும், போர் நிறுத்தம் நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், வேண்டிக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ஓட்டிங் பேட்டர்னை மாத்துங்க. நடிகரை நம்புறது, அரசியல்வாசிகளை நம்புறது, மத நல்லிணக்கம்னு வளரிட்டு இருக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு யார் நாட்டுடைய பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் உழைக்கிறார்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் நாளைக்கு இன்னைக்கு காசாக்கு வந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கும்.